அரசாங்க பதவியில இருந்து உங்க பதவியை நீங்க துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் சம்பாதித்தால் ஊழல். இதெல்லாம் ஒரு இன்கம் டாக்ஸ்ன்றது முக்கால்வாசி ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அது வந்து அங்க இருக்கிற இன்கம் டாக்ஸ் அசஸிங் ஆபீசர் ஒரு கருத்து வச்சிருப்பாரு. அந்த கருத்தின் மேலமா அவர் ஒரு டாக்ஸ் போடுவாரு. அந்த டாக்ஸ் மேல நம்ம ஏத்துக்கிட்டோமா டாக்ஸா கட்டுவோம், ஏத்துக்காட்டி கோர்ட்டுக்கு போகலாம். இது ஒரு 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 வகையான முறையீடு தான். இதுக்கு மேலேயும் முறையீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எனக்கு தெரியாது. அது வந்து அதனால அதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு டாக்ஸ் மேட்டர், இன்டர்பிரிட்டேஷனா இருக்கும், இது செக்ஷன் இன்டர்பிரிட்டேஷனா இருக்கும். அதுக்கு மேல்முறையீடு செய்யலாம். அவருக்கு அதில் திருப்தி இல்லாட்டி ஹைகோர்ட்டு தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே போகலாம். அது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் செக்ஷனாக தான் இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கும் அது சம்பந்தம் கிடையாது. ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். இம்போர்ட் விஷயம் எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு மேலோட்டமாக தெரியும். அது ஒரு கிளாசிஃபிகேஷன் இஷ்யூ தான். வரி ஏய்ப்புன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கும் போது இந்த கிளாசிஃபிகேஷன்ல வாங்கும் போது திரைப்படத்திற்கு வாங்கிய சம்பளத்தில் வந்து உரிய முறையில் வரி கட்டலை நிறைய அப்பீல் பண்ணலாம். அது அப்பீல் பண்ணலாம், அதுக்கு அப்பீல் பண்றதுக்கு இருக்கலாம். அதனால இதை வந்து இதுக்கு இந்த தேர்தலுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இன்கம் டாக்ஸ்ன்றது முக்கால்வாசி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். அது வந்து அங்க இருக்கிற இன்கம் டாக்ஸ் அசஸிங் ஆபீசர் ஒரு கருத்து வச்சிருப்பாரு. அந்த கருத்தின் மேலமா அவர் ஒரு டாக்ஸ் போடுவாரு. அந்த டாக்ஸ் மேல நம்ம ஏத்துக்கிட்டோமா டாக்ஸா கட்டுவோம், ஏத்துக்காட்டி கோர்ட்டுக்கு போகலாம். இது ஒரு 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 வகையான முறையீடு தான். இதுக்கு மேலேயும் முறையீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊழல்னு எப்படிங்க சொல்றது? டாக்ஸ் இஷ்யூ ஊழல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஊழல்னு தான் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் என்ன அரசாங்க பதவியில இருந்து உங்க பதவியை நீங்க துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் சம்பாதித்தால் ஊழல். இது இன்கம் டாக்ஸ்ல வந்து அது வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு கட்டலாமா வேண்டாமா, டிப்ரிசியேஷன் கட்டலாமா, இதை வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்ணலாமா, இந்த எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோவ் பண்ணலாமான்னு பண்றதோ அதெல்லாம் ஊழலாக ஏற்றுக்க முடியும். அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அது ஊழல் என்ற குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். திமுக காங்கிரஸ் இரண்டுமே இப்ப இரட்டை மனசெல்லாம் ஒன்னா சேரணும்னா அது தானா ஒன்னா சேர்ந்துடும். கவலைப்படாதீங்க. முகூர்த்த மாதிரி முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது கசகசன்னு தான் இருக்கும். ஆனா முகூர்த்த நேரம் வரும்போது எல்லாம் ஒன்னா கூடி வந்துடும்.